வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி நவீன முறையில் மறுநில அளவை புதிய திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைப்பு. புதுச்சேரியில் நள்ளிரவு 12 மணி வரை சிறு உணவகங்கள் திறந்திருக்கலாம். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. தன்னை குறித்து தொடர்ந்து ஆதாரமற்ற அவதூறுகளை கூறி வரும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். பிரபல தாதா கருணாவை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையிலிருந்து முழுவதுமாக விடுதலை செய்து உத்தரவு. புதுச்சேரி அரசின் புதிய மதுபான கொள்கையை கைவிட வேண்டும். புதிய மதுபான கடைகள் மற்றும் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என கூறி கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலால் துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி நவீன முறையில் மறுநில அளவை மேற்கொள்ளும் புதிய திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முழுவதும் நவீன முறையில் மறுநில அளவை செய்ய அரசு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் மத்திய அரசின் நிலம் மற்றும் வளங்கள் இயக்குநரகம் நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் நக்சா என்ற திட்டத்தில் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஆளில்லா வானூர்தியை பயன்படுத்தி மறுநில அளவை மேற்கொண்டு புவி அமைவிட புள்ளிகளுடன் கூடிய புதிய வரைபடங்களை உருவாக்க திட்டமிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் முதல் கட்டமாக இந்த திட்டம் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் இன்று செயல்படுத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துணை மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்திற்கு முருங்கப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் நில உடைமைதாரர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி நள்ளிரவு 12 மணி வரை சிறு உணவகங்கள் திறந்திருக்கலாம் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். மேலும் தன்னை குறித்து தொடர்ந்து ஆதாரமற்ற அவதூறுகளை கூறி வரும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் காவல்துறை அதிகாரிகள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி சிறுமி பாலியல் தொடர்பு பாதிப்பு தொடர்பான வழக்கில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஒரு சில அரசியல் கட்சிகள் அரசியல் சுய லாபத்துக்காக உள்நோக்கத்துடன் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்கிறார்கள் என தெரிவித்தவர், காவல்துறை மெத்தனமாகவோ அலட்சியமாகவோ இல்லை என்றும் பாலியல் பாதிப்பு தொடர்பாக குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனை நடந்துள்ளது என்றும் நீதிமன்றத்தில் மூலம்தான் தீர்வு காண முடியும். அந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர் தேர்வு எழுத மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவையா என்ற சூழலை ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம் என்றார். இதுபோன்று பாலியல் புகார்களை மாணவிகள் தெரிவிக்க அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் காவல்துறை சார்பில் புகார் பெட்டிகள் வைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும், அப்படி புகார் மனு செலுத்தினால் உடன் நடவடிக்கை எடுக்க ஆலோசித்துள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சியிலும் பல குற்றங்கள் நடந்துள்ளதாகவும் தன்னையும் பேரவைத் தலைவர் முதலமைச்சர் ஆகியோரை பள்ளி விவகாரத்தில் சம்பந்தப்படுத்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் சொல்வதை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சொல்கிறார் என்றும் தன் குடும்பத்தில் உள்ளோரை அரசியலாக்கி பேசுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரப்புவதை நாராயணசாமி நிறுத்தாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் எனவும் கூறிய அவர், புதுச்சேரியில் ரவுடிகளை கட்டுப்படுத்த ஏற்கனவே ஆபரேஷன் திரிசூல் மூலம் குற்ற செயலில் ஈடுபடுவோரை வீடுகளுக்கு நேரடியாக சென்று விசாரிப்பதாகவும், விரைவில் ஆபரேஷன் வேட்டை என புதிய திட்டத்தை காவல்துறை தொடங்க உள்ளதாகவும், ஒவ்வொரு காவல் சரகத்தில் தொடர் குற்ற செயலில் ஈடுபடும் முதல் 10 குற்றவாளிகளை தொடர்ந்து கண்காணிக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை பிரத்யேகமாக நியமிக்க உள்ளதாகவும் கூறினார். ஊர்காவல் படையை சேர்ந்த 500 பேர், போலீசார் 37 பேர் பயிற்சி முடித்து இந்த மாத இறுதிக்குள் பணி அமர்த்தப்படுவார்கள் என்றும் கூறினார். இரவு ரோந்து பணியை தீவிரப்படுத்தப்படும் என்றும், இரவு ரோந்து செல்லும் காவல்துறை அதிகாரிகள் விவரம் தினமும் வெளியிடப்படும் என்றும், இரவு 11 மணி வரை மட்டும் சிறு கடைகள், சாலையோர உணவகங்கள் திறந்திருக்க காவல்துறை கட்டுப்பாடு விதித்துள்ள நிலையில், இரவு 12 மணி வரை சாலையோர உணவகங்கள், சிறு கடைகளை திறக்க அனுமதிக்கப்படுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்.
பிரபல தாதா கருணாவை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையில் இருந்து முழுவதுமாக விடுதலை செய்து உத்தரவிட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் பிரபல தாதா கருணா. இவர் ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை வாழ்க்கை அனுபவித்து வருகிறார். இந்நிலையில் நன்னடத்தை விதிகளின் கீழ் இவர் நடந்து கொண்டதால் தன்னை விடுவிக்கும்படி சிறைத்துறையிடம் கோரிக்கை வைத்தார். மேலும் ஆயுள் தண்டனைக்கு விதிக்கப்படும் தண்டனை ஆண்டுகளையும் தாண்டி பல ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வருவதாக 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். பின்னர் 2024ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தாதா கருணா தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தாதா கருணா தரப்பில் கேரள மாநிலத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியும் தற்போது மூத்த வழக்கறிஞர் சிதம்பரேஸ் மற்றும் வழக்கறிஞர் ராஜப்பா ஆகியோர் ஆஜராகி வழக்கில் வாதாடினர். இந்நிலையில் உச்சநீதிமன்றம் இறுதிக்கட்ட விசாரணையை முடித்து தாதா கருணாவை விடுதலை செய்வது குறித்து புதுச்சேரி அரசிடம் கோரிக்கை கேட்டு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தலைமை செயலர் சட்ட நிபுணர்கள் குழு, காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உள்துறை அதிகாரிகள் என 7 பேர் கலந்து கொண்ட உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தி கடந்த 7ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திற்கு தாதா கருணாவின் விடுதலை குறித்து அறிக்கையை தாக்கல் செய்தது. இந்நிலையில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் பிரபல தாதா கருணாவை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையிலிருந்து முழுவதுமாக விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட கோபாலன் கடை பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு கடைக்காரர்களுக்கு தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் ரூபாய் 20,000 உதவித்தொகை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில தமிழ்நாடு நாடார் பேரவையில் உறுப்பினராக உள்ளவர் கார்த்திக். அவரது பழைய பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு கடை குடோன் பெரம்பை அருகே உள்ள கோபாலன் கடை பகுதியில் இயங்கி வந்தது. திடீரென குடோன் தீப்பிடித்து எரிந்து லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகின. இதனால் அவர் லட்சக்கணக்கில் நஷ்டமடைந்தார். இதனால் அவருக்கு தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பில் 20,000 ரூபாய் உதவித்தொகையாக நேரில் சென்று வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் குமார் நாடார், பொதுச் செயலர் சாமி, பொருளாளர் ராஜா, கௌரவ ஆலோசகர் கல்லங்கொண்டான், மாநில துணைத் தலைவர் காமராஜ், இளைஞர் அணி கிருபா, சதீஷ் ஆகியோர் முன்னிலையில் இந்த தொகை வழங்கப்பட்டது. தொகையை பெற்றுக்கொண்ட கடை உரிமையாளர் கார்த்திக் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் சங்கத்திற்கும் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை டாடா மேக்ஸ் அருகே ஹரே கிருஷ்ணா மினி பார்ட்டி ஹாலில் ஸ்ரீ மங்கள சண்டி மகா யாகம் நடைபெற்றது. புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி பீடத்தின் சார்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் டாடா மேக்ஸ் அருகில் ஹரே கிருஷ்ணா மினி பார்ட்டி ஹாலில் 15/2/2025 முதல் 19/2/2025 வரை தினமும் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை ஸ்ரீ மங்கள சண்டி மகாயாகம் பூஜ்ய ஸ்ரீ பிரவானந்தா மகா சுவாமிகள் தலைமையில் புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி ஆலய கல்கார திருப்பணிக்காக நடைபெற்று வருகிறது. இந்த யாகத்தில் ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். கோரிமேடு மதர் தெரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிசியோதெரபி கல்லூரியின் சார்பில் காட்டேரிக்குப்பம் அரசு பள்ளியில் சிறப்பு பிசியோதெரபி மருத்துவ முகாம் நடைபெற்றது. கோரிமேடு மதர் தெரசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிசியோதெரபி கல்லூரி சார்பில் சிறப்பு பிசியோதெரபி மருத்துவ முகாம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது. காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற முகாமிற்கு தலைமை ஆசிரியர் சீனிவாசன் வரவேற்புரை நிகழ்த்தினார். மதர் தெரசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் டீன் கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார். கல்லூரியின் முதல்வர் சுப்ரியா தலைமை தாங்கி மருத்துவ முகாமை துவக்கி வைத்து மருந்து மாத்திரையின்றி உடற்பயிற்சி, நல்ல உணவு முறைகள் மூலமாக நோய்கள் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மருத்துவ அதிகாரி ஹரிப்பிரியா, ஜானகிராமன் ஆகியோர் பிசியோதெரபி சிகிச்சை முறைகள், அதன் நன்மைகள் குறித்து பேசினர். முகாமில் கல்லூரியின் இறுதி ஆண்டு பயிலும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு நாடி துடிப்பு மற்றும் சுவாச பரிசோதனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, உடல் பருமன் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளை செய்து மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். இதில் பாஜக பிரமுகர் மோகன்ராஜ், ஜெயக்குமார், ராஜா, சிதம்பரநாதன் உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நீரிழிவு நோய்க்கான இலவச மருத்துவ முகாம் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரி லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பாக நீரிழிவு நோய்க்கான இலவச மருத்துவ முகாம் இன்று உழவர் சந்தை நேதாஜி சிலை அருகே நடைபெற்றது. இந்த சேவையை முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி விபி சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி விபிஎஸ் ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பொதுமக்கள் திரளாக வந்து தங்களை பரிசோதித்துக் கொண்டு மருத்துவர்களின் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் பெற்றனர். இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் உறுப்பினர்களும் எம்விஆர் மருத்துவமனை மருத்துவர்களும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகளும் செய்திருந்தனர். தொடர்ந்து மருத்துவ முகாமில் பங்கேற்ற மருத்துவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். சுகாதார இயக்குநரகம் வளாகத்தில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா பற்றி ஆட்டோவில் விழிப்புணர்வை சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வாயிலாக உன்னத மருத்துவ சேவை ஆற்றும் தருணத்தில் டெங்கு நோய் கட்டுப்படுத்தும் உயரிய நோக்கில் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு ஒலிபரப்பி பிரச்சார ஆட்டோ வாகனங்கள் 2 புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய சமுதாய நல மையங்கள், நகர சுகாதார மையங்கள் மற்றும் கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றன. மேலும் பண்பலை, வானொலிகள், உள்ளூர் தொலைக்காட்சி, கேபிள் டிவி, திரை அரங்குகள், நாடகங்கள் மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விளம்பரம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சுகாதார இயக்குநரக வளாகத்தில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு ஆட்டோ வாகனங்களை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய சுகாதார இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி அரசின் புதிய மதுபான கொள்கையை கைவிட வேண்டும், புதிய மதுபான கடைகள் மற்றும் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என கூறி கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலால்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய மதுபான கடைக்கு அனுமதி, புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி, மதுபான விலைகள் ஏற்றம் ஆகிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தற்போது 800 மதுபான கடைகளும் 200க்கும் மேற்பட்ட புதிய ரெஸ்டோ பார்களும் உள்ளதால் திரும்பிய இடமெல்லாம் மதுபான கடைகள் உள்ளன. இதனால் போதை பழக்கம் பெருகி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என சமூக விரோத குற்றங்கள் அதிகரித்துள்ளன. மேலும் இளம் விதவைகள் எண்ணிக்கையும் அதிகரித்து புதுச்சேரியில் சமூக பிரச்சனையாக மாறி வருகிறது. பெண்களுக்கு, குறிப்பாக பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் இளம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை நிலவுகிறது. இந்நிலையில் மேலும் புதிய மதுபான கடைகள் திறக்கப்படுவதால் புதுச்சேரி சமூகத்திற்கு பெரும் கேடு வந்துவிடும். புதிய மதுபான உற்பத்தி தொழிற்சாலைகள் திறக்கப்படுவதால் கோடிக்கணக்கான லிட்டர் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படும். இதனால் விவசாயம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும். குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடும். நிலத்தடி நீரில் உள்ள TDS அளவு குறையும். சுகாதாரமான குடிநீர் கிடைக்காது. இந்த போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மாநில பொருளாளர் சுப்பையா ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். மேலும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி, ரவி, அமுதா, கோவிந்தசாமி, மாநில குழு உறுப்பினர்கள் ராமமூர்த்தி, அபிஷேகம், கீதநாதன், தொகுதி செயலாளர்கள் துரைசெல்வம், தென்னரசன், ரவிச்சந்திரன், கண்ணன், ஜீவானந்தம், ஆறுமுகம், ஏம்பலம் பெருமாள், சுகதேவ், பெஞ்சமின், நெல்லித்தோப்பு பெருமாள், மண்ணாடிப்பட்டு பெருமாள் ஆகியோர் உள்ளிட்ட பெருந்திரளான தோழர்கள் கலந்து கொண்டனர். தேங்காய்திட்டு பகுதியில் யங்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் துவங்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் யங்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி இன்று உப்பளம் ஆச்சாரியா பள்ளி அருகில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை, கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கி உற்சாகப்படுத்தினார். மேலும் நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் ரமேஷ், அரியாங்குப்பம் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். வில்லியனூர் சிவகணபதி நகரில் இயங்கி வரும் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளியின் விளையாட்டு விழா நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சிவகணபதி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா கூடப்பாக்கம் ஜவஹர் விளையாட்டு திடலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக தனியார் சுயநிதி பள்ளிகளின் கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் ரங்கநாதன், பாரத தேவி உயர்நிலைப்பள்ளி நிர்வாகி வழக்கறிஞர் இளமதியழகன், முன்னாள் தலைவர் KMP லோகையன், சிவகணபதி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் ஏழுமலை, நில அளவையாளர் தங்கராசு, சமூக சேவகர்கள் ராமன், பரசுராமன், வழக்கறிஞர் ஹரிகரன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட தடகள போட்டி, கபடி, கோகோ, எரிபந்து, குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், நாற்காலி போட்டி, கைப்பந்து, கால்பந்து, நொண்டி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. விளையாட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆனந்த், பிரவீன் மற்றும் வினோத், மேலாளர் சிலம்பரசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். நாளை கூடப்பாக்கம் ஜவஹர் துரோனா அகாடமி பள்ளி விளையாட்டு விழா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சமதர்ம புரட்சியாளர் சிங்காரவேலனின் 165வது பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. சமதர்ம புரட்சியாளர் சிங்காரவேலர் சமூக சேவை இயக்கம் சார்பில் பொது உடைமை இயக்கத்தின் பிதாமகனார் தோழர் சிங்காரவேலர் 165வது பிறந்தநாள் விழா சோலை நகர் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த விழா நிறுவன தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது. சோலை நகர் மீனவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள், நிர்வாகிகளும், மீன் விற்பனை செய்யும் மகளிர்கள், கிராம பெரியோர்களும், காவல்துறை ஆய்வாளர் கணேஷ் மற்றும் இயக்கத்தின் நிர்வாகிகள் பச்சையப்பன், சகாயராஜ், தேவராஜ், ராஜேந்திரன், ரஜினி, முரளி, ஆசை தம்பி, பிரபு உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் அனுமந்தை கடற்கரை கிராமத்தில் சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, பேனா, பென்சில், இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்து தலைவர்களும் பள்ளி தலைமை ஆசிரியர்களும் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் பொதுமக்களும் சமதர்ம புரட்சி சிங்காரவேலரின் சமூக சேவை இயக்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக ராஜ்குமாரன், ஆய்வாளர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தினால்தான் நிதி வழங்கப்படும் என கூறிய மத்திய அமைச்சரை கண்டித்து புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட சமூக நல இயக்குநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மும்மொழி கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி கொடுக்க முடியும் என்ற மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் பேச்சை வன்மையாக கண்டித்தும், மத்திய அரசு கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பிரித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கும் மத்திய அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட சமூக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்க சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நேரு, மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டதால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட உள்ளனர் என்றும், மேலும் தமிழில் எழுத படிக்க முடியாத நிலை மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த நிலையில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தினால்தான் நிதி வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றார். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.